guys, welcome back to Mr. HBN Gamer channel. இன்னி நம்ம என்ன போக போறோம் பார்த்தீங்கன்னா WCC2 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம T20 வேர்ல்டு கப் விளையாட போகிறோங்க. ஓகே சாரி கைஸ் ஃபஸ்ட்டு சாரி கேட்டிருக்கேன். சாரி கைஸ் என்னால் வீடியோ போட முடியல ரொம்ப நாளாக. என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேஃபே கேம் ஏதோ பக் ஆகிடுச்சு, ஏதோ பண்ணுது கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வேறு கொஞ்சம் அடிபட்டுடுச்சு, அதனால் ஃபோனு டிஸ்பிளே மாற்றுறதுக்கு டைம் ஆயிடுச்சு கைஸ். ஓகே அதெல்லாம் மீனும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் விளாட போகிறோம். ஓகே எல்லாத்தையும் கேட்டாங்க, உள்ளே போய்ட்டோம். கமான் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களால சப்போர்ட் பண்ணுறது தான் 3 வீடியோ தான் போட்டுருக்கோம். ரொம்ப டிலே ஆகிடுச்சு, மன்னிச்சிக்கோங்கோ. ஃபஸ்ட்டு மேட்ச் இந்தியா வர்சஸ் நெதர்லாந்து கூட விளாட போகிறோம். என்ன சொன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஸ்டேடியம் தான். ஓகே ஹைதராபாத் ஸ்டேடியம் விளாடலாம். அடுத்த மேட்ச் வேறு ஸ்டேடியம் விளாடலாம் கைஸ். T20 வேர்ல்டு கப் இந்த வாட்டி நம்ம வேர்ல்டு கப் ஜெயிப்போமா தெரியல. ஓகே ஐபிஎல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் SRH 287 அடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த கேம் அவ்வளோ விளையாட தெரியாது கைஸ், இப்போ தான் விளாட்றேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஓகே கைஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இந்த சேனல் ஓடிட்டுருக்கு. ஓகே மறுபடியும் உள்ளே வந்துட்டோம். இப்போ கேம் கண்ட்ரோலாக இருக்குது, கிளாசிக்கே வச்சுக்கலாம் கைஸ். எனக்கு அவ்வளோ சரியாக விளையாட தெரியாது, ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். கமெண்ட்டில் கழுவி ஊற்றிடாதீங்க. ஓகே இப்போ உள்ளே போய்ட்டுருக்கு கைஸ், லோட் ஆகிட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம். வந்துருச்சு கைஸ், இந்தியா வர்சஸ் நெதர்லாண்ட் லீக் போட்டி. டாஸ் நம்ம தான் கேட்க போகிறேன். ஹெச் கேட்டுருக்கலாம். ஹெச் த டாஸ் பட் என்ன பட் டெயில்ஸ் டீஸ் கைஸ். டெயில்ஸ் எடுத்துகிட்டு அவங்க ஆப்போனண்ட் வந்து டாஸ் அண்ட் சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். சூப்பர் கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம சேசிங்க கைஸ். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை, எவ்வளோ ஸ்கோர் வரப்போகுதுன்னு தெரியலை. முதன் முறையாக விளாடுகிறேன். ஓகே கைஸ் ரொம்பண்ணா. ஓகே கைஸ், நம்ம பவுலிங் போட போகிறது இல்லை, பிளேயர்ஸ் மேட்சோட பவுலிங் போடலாங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் அதிகமாக போகுது. நான் பவுலிங்கே வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பவுலிங் போட தெரியாது. பிகாஸ் ஐ எம் நாட் ஏ பவுலர், ஐம் பேட்ஸ்மேன். சரி கைஸ், இப்போ ஆட்டோ ப்ளே பண்ண போகிறோம். ஆட்டோ ப்ளே பண்ணிவிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். ஆட்டோ ப்ளே பண்ணதில் 66 ரன்னுக்கு 9 விக்கெட் இழப்பு. இன்னும் 1 விக்கெட் இருக்குது, பார்க்கலாம். 1 விக்கெட் நான் அதுன்னு பார்க்கலாம். மீண்டும் ஆட்டோ ப்ளே தான் கைஸ் பண்ண போகிறோம். அந்த 1 விக்கெட் நம்மளால் எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். சரி ஆட்டோ ப்ளே பண்ணிடலாம். ஏதோ இது கைஸ் டைம் அவுட் நடக்குது. நம்ம டைம் அவுட்டே ஓட்டிடலாம். அவ்வளோதாங்க கைஸ். ஆட்டோ ப்ளே பண்ணதில் 75 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருக்காங்க நெதர்லாண்ட் டீம். இந்த மாதிரி ஒரு ஸ்கோருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நண்பர்களே, இவ்வளோ கம்மியாக. ஆனால் இந்த ஸ்கோரையும் நம்ம எப்படி விளாட பண்ண தெரியாது. ஏன்னா விக்கெட்லாம் நிறைய விழுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நோ லாஸில் ஜெயிக்க முடியுமான்னு பார்க்கலாம் அந்த மேட்சை. ஃபர்ஸ்ட் ஓவரே லெஃப்டாக மீடியம் பேஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டு ரோஹித் சர்மா. ஸ்ட்ரோக் வச்சு ஒரு சிங்கிள் ஓட்டிருக்காருங்க. டபுளுக்கான வாய்ப்பா இல்லைங்க, ஒரு ரன் தான் ஓட்டிருக்கோம். ஓகே இப்போ சிங்கிள். KL ராகுல் இன்சைடாக வந்து ஸ்ட்ரைக். KL ராகுல் ஏதாவது பண்ணுவாரா? மாயாஜால KL ராகுல் லாஃப்ட் அடிச்சுருக்கோம். ஐயோ போலங்க பைஸ், பால் போல கைஸ். நெக்ஸ்ட் பால் ஒரு அற்புதமான டெலிவரி தொட்டிருக்காங்க கைஸ். ரன் அவுட். ஐயோ ரன் அவுட்டுங்க. ரோஹித் சர்மா கான்ங்க. தேவையில்லாமல் ஒரு ரன் அவுட்டு. ஐயோ விளாட தெரியாமல் விளாட்ருக்கேனேன்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேவையில்லாமல் ஒரு ரன் அவுட்டாக இருக்குது. ஐயோ ஓகே நெக்ஸ்ட் விராட் கோலி இறங்கியிருக்காருங்க. 1 டவுனில் பயங்கரமான கோலி வந்திருக்காரு. கோலி வச்சு ஃபஸ்ட் பால் ஒரு லாஃப்ட் ஷாட் போகலாம். திரும்பி அடிச்சாருங்க. ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் எங்கேயோ போய் விழுந்துச்சு ஆடியன்ஸ்குள்ளே. என்ன மாதிரி ஷாட்டுங்க ஏங்க, என்ன மாரி பிளேயர் விராட் கோலி மாரி ஷாட் அடிச்சு யாராவது பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. என்ன அடிங்க, சாமியாக அடிச்சார். இந்த WCC2வில் அந்த ஆட்டோ ரிப்ளே மட்டும் கொஞ்சம் வேகமாக சீக்கிரமாக கண்டினியூ பண்ணால் இது மாதிரி சிங்கிள் தட்டுறாங்க கைஸ். ஃபுல் டாஸ் பால்லாம் போட்டு நம்ம எதுக்கு அவுட் ஆகணும்? அழகாக சிங்கிள் தட்டி விளாட்லாம் கைஸ். எதுவும் தேவையில்லாமல் பண்ணிவிட்டு மொக்கைக்கெல்லாம் பண்ண வேணாங்க கைஸ். இப்போ லாஃப்ட் ஷாட் மீண்டும் லேட்டே அவுட்டா இல்லைங்க, 4ங்க. அற்புதமான இடி மாரி விழுந்தது விராட் கோலி பட்டில் இருந்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு கைஸ், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கேமில். ஓகே இது என்னன்னா ஃபாஸ்ட்டாக டேப் டு கண்டினியூ வந்துச்சுன்னா பரவாயில்ல, கரெக்டாக அவன் பால் போடும்போது தான் வருது கைஸ். நோ பால் கைஸ். மீண்டும் ஒரு நோ பால். ஏங்க நோ பாலை செம்மையாக போட்டு டாட் பண்ணாருங்க. நல்ல ஸ்விங்கு. ஒரு முடிவில் 12க்கு 1. அடுத்த ஓவர் வந்திருக்காரு ஸ்பின்னர். ஒரு ஓவரை ஒரு சிங்கிள் தட்டியாக ஆரம்பிப்போம் மேட்சை. ஸ்ட்ரோக் வச்சுருக்கோம். ஓகே ஒரு சிங்கிள், ஒரு ரன் ஓட்டிருக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் பால் ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமா? ஒரு லாஃப்ட் ஷாட்டுக்கு போகலாங்க. ரொம்ப நாள் ஆச்சு லாஃப்ட் ஷாட். ஒரு தூக்கி அடித்தோம். பெர்ஃபெக்டில் 6ங்க. அவுட் ஆஃப் த ஸ்டேடியம். விராட் கோலி எங்கேயும் அடிச்சிருக்காரு அவுட் ஆஃப் த ஸ்டேடியமில். ஒரு 6 விராட் கோலி அவுட் ஆஃப் த ஸ்டேடியமில் ஒரு 6 அடிச்சிருக்காரு. அப்படியே நல்ல ஒரு ஷாட்டுங்க, வெளியே அடிச்சிட்டாரு. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த பந்து எதாவது பண்ணுவாரா? மீண்டும் ஒரு லாஃப்ட் ஷாட்டுக்கு போகலாம். திருப்பி ஒரு லாஃப்ட் ஷாட். இந்த பக்கம் 7 கேட்ச்னு நினைக்கிறேன், ஆனால் கேட்ச் ஆகலை. ஓகே 4 படிச்சு
சரி நல்லா போய்ட்டுருக்கலாம் இந்த கேம் நல்லா போனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்டி லைக்கோட டார்கெட் 100ங்க. எப்படியாவது லைக் பண்ணுறேங்க. நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதுவும் சொல்ல மறந்துட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு லாஃப்டர் சாட் போகலாம். மீண்டும் ஒரு லாஃப்டர் சாட் ஸ்ட்ரைட்டில் மீண்டும் ஒரு அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் 6. ஹைதராபாத்தை தாண்டி சென்னைக்கே போயிடுச்சுங்க பால். என்ன ஒரு அற்புதமான இடி மாரி விழுந்துச்சு, செம்மையாக அடித்தார். பாலாம் விராட் கோலி அற்புதமாக விளையாட்டுருக்காருங்க. விராட் கோலி 50 போடுவார் அந்த போட்டியில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அற்புதமான அடி. மீண்டும் ஒரு லாஃப்டர் சாட் முயற்சி, பட் 4 ஏர்லி நைட் ஸ்ட்ரைக். ஓரளவுக்கு நல்லா தான் விளையாட்ருக்கோம், எனக்கு விளையாட வர தெரியாது, ஓரளவுக்கு விளையாட்ருக்கோம் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பேசி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். வந்தாச்சு திருப்பியும் ஒரு பர்ஃபெக்டில் பட்டிருக்குது. ஐயோ லாஃப்ட் அழுத்த மறந்துட்டேன். 2 ஓவர் முடிவில் 33க்கு 1. அடுத்தவர் வந்திருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர் யார், கேஎல் ராகுல் வச்சு ஒரு லாஃப்டர் சாட் போகலாம். ஸ்ட்ரெயிட்டில் அடித்தோம், லேட்டு குட்டு அவுட்டுங்க. கையிலே பிடிச்சி போட்டார். அடப்பாவி என்னடா இது கேட்ச் இப்படி பிடிச்சிட்டாரு. ஓகே, இன்னொரு விக்கெட் விழுந்திருக்கு. நோ லாஸ்ட்டில் ஜெயிக்கலான்ற மேட்ச்சு 2 விக்கெட் விழுந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு குரூசியலான மேட்ச். சூரியகுமார் யாதவ் வந்திருக்காருங்க. ஃபஸ்ட் பாலே சூரியகுமார் வச்சு ஒரு லாஃப்டர் சாட் போகலாம். இல்லை விராட் கோலி தான் சிங்கிள் தட்டுலாம் கைஸ். விராட் கோலி தான் ஒரு சிங்கிள் தட்டி சூரியகுமார் யாதவ் ஸ்ட்ரைக் கொடுத்துடலாம். ஓகே வாங்க, சூரியகுமார் யாதவ் எதாவது பண்ணுவாரா பார்க்கலாம். ஒரு லாஃப்டர் சாட் போகலாங்க சூரியகுமார் யாதவ் வச்சு. ரிவர்ஸ் ஸ்வீப்பு திரும்பி அடிச்சார். பர்ஃபெக்ட். எல்பிடபிள்யூவா என்னங்க பண்ணுறாங்க, ரிவ்யூ எடுக்கலாங்க. ஐயோ பெர்ஃபெக்டில் பட்டதுங்க. இதெல்லாம் பெர்ஃபெக்ட்லாம் பேட்டில் பண்ணால் இதாங்க கடுப்பாகுது. டென்ஷனாக ஒரு ரிவ்யூ எடுத்துருக்கோம். பாலாம் அம்பையர் ரிவ்யூவில் போயிருக்காரு, எதாவது பண்ணுவாரா. ஒரு வேகப்பந்து ஓடி வந்து போடுறாரு. நோ பால்லாம் இல்லை, நல்ல பால் தான். பர்ஃபெக்டில் மாட்டிச்சிங்க. எப்போமா தான் பர்ஃபெக்டில் மாட்டுது. இதுவும் அவுட்டுன்ட்டானுங்க. ஐயோ கடுப்பாகுது. ஓகே கூலாக இருக்கணும். கேப்டன் கூல். எம்எஸ் தோனி இல்லைனாலும் நம்ம தான் இந்த டீமுக்கு கேப்டன். ஓகே ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. மறுபடியும் ஏதோ தண்ணிலாம் குடிக்கிறானுங்க. ஓகே இப்போ ரிஷப் பந்தன் வந்திருக்காரு. ரிஷப் பந்தன் ஏதோ ஒழுங்காக ஒரு ஆடுவார்னு நினைக்கிறேன். ஓகே ஒரு சிங்கிள் போட்டுடலாம் பந்தன் வச்சு. சிங்கிள் போட்டு வச்சுக்க. டபுளுக்கான வாய்ப்பு, ஒரு டபுளுக்கான அட்டம், டபுள் ஓட்டங்க கைஸ். ஓகே அற்புதமான டபுள் ஓடிருக்கு. லாஃப்டர் சாட் போகலாம். விராட் கோலியை வச்சு சும்மா அடித்தாருங்க ஸ்ட்ரைட்டில். குட் கேட்சுக்கான வாய்ப்பு. பாலை விட்டாருங்க. என்னங்க ஃபீல்டரு இன்றைக்கி நெதர்லாண்ட் ஃபீல்டர்லாம் கையில் வெண்ணையை தட்டிட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். வெண்ணையா என்னையான்னு தெரில, ஏதோ தட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன அடிங்க ஸ்ட்ரைட்டில் பயங்கரமாக அடித்தார் விராட் கோலி ஆன் ஃபயர். மீண்டும் ஒரு லாஃப்டர் சாட்கான முயற்சி. பர்ஃபெக்டில் 6ங்க. எங்கேயோ அடிச்சிட்டார். பின்னாடி திரும்பி ஃபைன் லெக் திசையில் ஒரு அற்புதமான அடி. இடி மாரி விழுந்துச்சுங்க. இன்னும் ஒரு ஷாட்டு. ஓகே மீண்டும் அடுத்து வந்து. ஓகே 3 ஓவர் முடிவில் 46க்கு 46 தானே, 46க்கு 3 ஏதோ வருது. ஓகே பார்க்கலாம். ஃபஸ்ட் பால் பின்னாடி அடிச்சிருக்காரு. கேட்ச் விட்டாருங்க. 4ங்க. விராட் கோலி ஆன் 35. சூப்பருங்க, அற்புதமான ஷாட்டு. விராட் கோலி ஆன் 35 ஒரு 50 போடுவாரா விராட் கோலி தான் நம்பிட்டுருக்கோம் டீம். ஓகே பார்க்கலாம். மீண்டும் ஒரு லாஃப்டர் சாட் விராட் கோலி வச்சு போகலாம். தூக்கி வச்சாங்க கைஸ். எதிர்த்து என்னாச்சு? படலை கைஸ். பேட்டில் படல, ஏதோ எஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை ஒன்றும் பேட்டில் படல. ஓகே எல்லாம் அற்புதமாக போய்ட்டுருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். ஒரு பவுன்சருங்க. நோ பாலா இல்லை, ஒரு பவுன்சர். ஒரு லாஃப்டர் சாட் முயற்சி. என்னங்க பயரமாக ஸ்விங்கிச்சு. ஐயோ எஜர்ச்சி எங்கே போகுது? கேட்சுங்க. அவுட்டு. ஏதாவது பண்ணி அவுட் பண்ணி விட்டுறானுங்க. 50 ரன்னு கஷ்டப்பட்டு அடிக்கலான்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த 50 ரன்னு ஏதோ ஒன்று பண்ணி எஜ்ஜாய் அவுட் பண்ணி இன்னும் ஸ்விங்கு போடுறாருங்க. மீண்டும் ஒரு சிங்கிள். இப்போது ரிஷப் பந்தனை வச்சு எடுத்துருக்கோம். டபுளுக்கான முயற்சி. விக்கெட்டா? இல்லைங்க, இதுமாரி ரன் அவுட் தான் அதிகமாக ஆகிட்டுருக்கோம். நம்ம ஒழுங்காக விளாடணுமே இது. ஓகே கூலாக விளையாடி இந்த மேட்ச்சை ஜெயிக்கணும். பவர் பிளே உள்ள இந்த மேட்ச் ஜெயிச்சா நம்ம ரன் ரேட்டர் ஃபர்ஸ்ட்ல இருப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷாட் ஆட போகிறாரு. இதை அடிச்சாரு. ஏங்க பெர்ஃபெக்ட்ல எல்லாம் படுது. போல்ட் ஆகுதுங்க, விக்கெட் ஆகுதுங்க, வெறுப்பாகுது. ஏதோ பண்ணுறானுங்க, நம்மளை ஜெயிக்க விட மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் போக மாட்டேங்க. பெர்ஃபெக்ட்லாம் படுறதெல்லாம் அவுட்டுன்றானுங்களே கைஸ். வெறுப்பாகுது, கடுப்பாகுது, நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கேன். ஓகே அடுத்த வந்து மீண்டும் ஒரு பால் ஸ்ட்ரெயிட்லங்க. இதுமாரி பண்ணி ஸ்டோக்கு வச்சுக்கலாம். 4 ஓவர் முடிவில் 52க்கு 5. அற்புதமாக போயிட்டுருக்கு மேட்ச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சிக்கல்லாம் நடக்குது இந்த மேட்ச்சு. வாங்க ஒரு சிங்கிளை லாஃப்டர் சாட்டுக்கான முயற்சி. பர்ஃபெக்ட்லங்க, எங்கேயோ போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டேடியமில் தாங்க விழுந்திருக்கு. ஹர்திகா பாண்டியா ஒரு அற்புதமான பேட்டிங் விளையாடுறா. ஹர்திகா பாண்டியா எல்லாம் அற்புதமாக போயிட்டுருக்கு.
கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம், எல்லாம் எல்லாம் நல்லதே நடக்கும். கடவுளே மீண்டும் ஒரு லாஃப்டர் ஷாட் ஹர்திகா பாண்டியா வச்சு ஹர்திக் பாண்டியா அடித்தார். பர்ஃபெக்ட். இன்னொரு ஒரு சிக்ஸுங்க. ஏங்க யாருங்க ஒரு இந்த ஓவரில் மேட்சை முடிக்கணுன்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கோம். கடவுளே எப்படியோ ஜெயிக்கணும் இந்த ஓவரில் மேட்சை. அற்புதமாக போயிட்டுருக்கே. ஓகே மீண்டும் ஒரு லெஃப்ட் ஷாட்ஸ் ஆன முயற்சி. எங்கே அடிக்கலாம், ஏதோ ஒரு திசையில் அடிக்கலாம். இந்த பக்கம் அடிச்சிருக்காங்க. சில 4ங்க. குட் லென்த்தில் பட்டு ஒரு 4 ரன்கள் பந்து பறந்துருக்கு. கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கணும் பேசுறது. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எல்லாம் கைஸ் ஏதோ சொல்கிறாங்க. ஓகே பார்க்கலாம். இந்த ஓவரில் மீண்டும் முடிச்சிருவோமா இந்த மேட்சை? தூக்கி அடித்தோம். ஏங்க லேட்டுங்க. கேட்ச்சு அவுட். இன்னும் அவுட் இல்லை. 2 பாலை தூக்கி போடுறான். என்னாச்சு? நோ பால்னு நினைக்கிறேன். நோ பால் கைஸ். ஒரு நோ பால். நம்மளே அப்போ மாதிரி தான் அவுட் ஆகிறோம். அதையும் நோ பால் போட்டு நம்மளை காப்பாற்றி விட்றேன். சாமி நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கும்பிட போட்டுறான். டே சூப்பரான போலர்றா நீ. எவ்வளோ பெரிய அகலப்பந்து. அகலப்பந்தில் நோ பால் மாற்றி சொல்கிறான். இந்த ஓவரை முடிச்சிடலாம். ஒரு லாஃப்டர் ஷாட்கான முயற்சி. ஸ்டேட்டில் லேட்டே 4. ஒரு அற்புதமான ஷாட். 4 ரன்கள். ஓகே ஓரளவுக்கு விளாட்ருக்காங்க. 4. இந்த ஆட்டோ ரீப்ளே மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம டேப் பண்ணோம்னா வீடியோட லென்த்து கொஞ்சம் கம்மியாக, ஒரு 2 நிமிஷம் கம்மியாகுங்க. இந்த பாலோட மேட்சை முடிக்கலாமா பார்க்கலாம். ஒரு ஷாட் குட்டில் பட்டிருக்கே. 6ங்க. ஜடேஜா முடிச்சு கொடுத்தாரு இந்த மேட்சை. 6 ரன் அடித்து ஒரு 6ஆல் முடிச்சாருங்க ஜடேஜா. அற்புதமான ஷாட். இந்த மேட்ச் பிடிக்கப்பட்டிருக்கே 6ஆல் ஜடேஜாவில். ஓகே இன்னும் ஒரு வெற்றி. நான் தோற்றுருவோன்னு நினச்சேன் 5 விக்கெட் இருந்தோடனே. ஆனால் ஜெயிச்சிட்டானுங்க. ஹர்திகா பாண்டியாவும் ஜடேஜாவும் அடிச்சு. தம்பி அழுவாதப்பா, ஐயோ அழுவாதப்பா, நானும் சோகத்தில் தாமல் இருக்கேன்னு நெதர்லாண்ட் டீமின் சோகம் எப்படின்னா தெரில. 71க்குலாம் ஆளோட இருக்காங்க. ஓகே கை கொடுத்தலாம். நல்லா விளாண்டிங்க. ஓகே கைஸ் மேன் ஆஃப் த மேட்ச் ஆரம்பிக்கலாம். மேன் ஆஃப் த மேட்ச் பும்ரா. 4 விக்கெட் எடுத்துருக்காங்க பும்ரா. என்னங்க பவுலர் எப்பா, சாமியான பவுலருங்க. பும்ரா தாங்க டாப் கிளாஸ் பவுலர் தான். ஓகே மீண்டும் நாளை சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு யார் கூட மேட்ச்னு பார்த்துடலாம். ஓகே நாளைக்கு யார் கூட மேட்ச்னா பார்த்துலாங்க. நாளைக்கான வீடியோவில் இன்னொரு மேட்ச் சொல்லணும். இந்தியா vs இங்கிலாந்து நாளைக்கு மேட்ச். ஓகே கைஸ் நாளை மீண்டும் சந்திப்போம். பாய் டாடா see you. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பை டாடா see you.